ஷீ ஃபுட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச இறால் கிரேவி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். ஸோ இறால் கிரேவி எப்படி செய்கிறது என்னோடய ஸ்டைலில் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இங்கே எனக்கு ஃப்ரோசன் இறால் தான் கிடைக்கும், அதனால் நான் ஒரு பேக்கெட் ஃப்ரோசன் இறால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, கல்பாசி எடுத்துக்கிட்டேன். கல்பாசி மறக்காமல் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டேன். கல்பாசியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு தாளிங்க. ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்குன்னு பிரியாணிக்கு போடுற மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த பச்சை வாசனம் போய் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதாவது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூளை விட தனி மிளகாத்தூள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து சக்தி தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரெடி ஆகட்டும். அப்புறம் வந்து தேங்காய், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் அரைச்சி அது தலையில் கொட்ட வேண்டியதான். இந்த கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணும், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மீனுக்கு என்ன ரூலோ அதே தான் இறாலுக்கும். மீன் எப்படி போட்டுட்டு உடனே அடுப்பு நிறுத்திடுவீங்க, அதே மாதிரி இறாலோட மினிமம் வேகிற டைமே வந்து 4 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வேக விட்டிங்கன்னா அந்த இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி.